சர்ப்ரைஸ். ஆமா ஆமா உள்ள போவோம். ஏன் வரல மாட்டியா? சேனல்லாம் ஆரம்பிச்சாச்சு. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. பாபு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். யாரு? புஷ்பாவா? இப்பதான் வீட்டுல பெயிண்ட் அடிச்சுட்டு வரோம். யாரு முடிவு பண்ணுது? அப்பதான் பெயிண்ட் அடிச்சு எல்லாரும் வேலையா தான் இருந்தீங்க. அதுக்குள்ள எப்படி திடீர்னு ஒரு முடிவா பண்ணியாச்சு. பாபு யூடியூப் போட்டதான் போட்டீங்க. வாய்ஸ் ஆஃப் பாபுன்னு போட்டு யூடியூப் மேல தனியா போட்டுருக்கணும். அதெல்லாம் இது பண்ண அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். சரி ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எல்லாமே லான்ச் பண்ணிட்டோம் நாங்க. யூடியூப்ல எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே பாருங்க, குச்சி உடைச்சிட்டானுங்க. உடைச்சிட்டு இது தெரியாம டேப் போட்டு ஒட்டிக்கிறானுங்க. ரைட்டு, நல்ல ஐடியா தான். யார் பண்ண ஐடியா? இல்ல அவங்களுக்கு காட்டுங்கப்பா. காட்டுங்க. ஓகே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாபு. நான் உங்கள் பாபு பேசுகிறேன். இப்போ எல்லாருமே இப்பதான் வீட்டுல இருந்தோம். வீட்டுல இருந்து என்ன பண்ணோம், சேனலுக்காக பெயிண்டிங் ஒர்க், இந்த லைட் செட்டை போய் தம்பி அண்ணா எல்லாருமே இப்பதான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோ சம்திங் வரும். இவங்க எல்லாருமே சேர்ந்ததான் இந்த ஒரு சேனல். அவங்க எல்லாருமே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும்தான் நான் வீடியோ போடுறது நானு. ஆனா இந்த எல்லாமே இவங்களோட உழைப்பு, எல்லாருமே பண்றதுதான். ஏன்னா இந்த வெல்கம் வாய்ஸ் ஆஃப் பாபு வந்து என்னோட இது இல்ல, அந்த வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பாபு உருவாக்குறது எல்லாமே இவங்க தான். சோ அவங்க சொல்லிட்டாங்க கேட்க வெட்டுவான். இங்க எல்லாருமே வந்து ஓதிங்கன்னா வாங்க, எல்லாருமே வாங்க. வீடியோ எடுத்துல வாங்க. உள்ள வா ராமே. ஓ இல்ல எல்லாரும் உள்ள சைஸ் வா. உள்ள எல்லாரும் சூப்பர். எல்லாருமே இதாச்சு. இந்த ஒரு குச்சி மட்டும் தான் கிடைச்சது. இதுல வெட்டிடுறான். ஓகேண்ணா. இப்போ எப்படி பாபு வெட்டணுமா இல்ல எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நானே என்ன வெட்டணும். சூப்பர். எந்த கடை வாங்கினீங்க? அண்ணா கடை. அண்ணா கடையா? பழைய பஸ் ஸ்டாண்டு. சொல்லு, கடை பேருன்னு சொல்லு. நம்ம அண்ணங்க என்ன அப்புறம் சொல்லாம எப்படி? வாணா இது கண்ணு மாதிரி பேசுறது. அவரை பத்தி ஒரு டைலாக் பேசுறீங்க. முதல்ல சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது நம்ம அண்ணன் தானே சொன்னாரு, யாரும் வேணா பாத்துக்கலாம். நான் பண்ண சொன்னாங்கல்ல. இல்ல அடுத்ததா தோழர் நண்பர் உதயவர்மன். அந்த சாப்பிடுங்க ஃபுல்லா சாப்பிடுறதுதான் எல்லாமே. இவரு பாத்தீங்கன்னா இவரும் அதேதான், அண்ணனுடைய தம்பி. அண்ணனுக்கு வராத தம்பி கூட சொல்லலாம். சேம் இவரு அதே மாதிரிதான். இப்போ இந்த ஸ்டாண்டு மேபி இது எல்லாமே இவங்களோட வேலை தான் இருக்கும். வீட்லயும் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல் சப்போர்ட். அடுத்ததா வாங்க, சதீஷ்குமார், புஷ்பராஜ், ராம்குமார். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா சொல்ற அளவுக்கு நிறைய இருக்குது. ஆனா அதுக்கு நேரம் தான் தெரியல. என்ன தெரியுமா நடக்கும் இத போட்டா? ஏன்னா சேனலே இப்பதான் ஆரம்பிச்சு 2-1 வர அதுக்குள்ள இஷ்டத்துக்கு இவ்வளவு விஷயம் நடக்குது. ஆனா நம்மளால அதுக்குள்ள வந்து சாப்பாடு எதிர்த்து ஆரம்பிச்சான். இப்பதான் பெருமை என்ன சொன்னேன், நம்ம அண்ணன் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, நம்ம அண்ணன் தான் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ளேயே அவர் சாப்பிட வேலையை பாக்குறாருன்னா அவர் எப்படி அங்க வருங்க, அங்க இங்க சாப்பிடுறேன் அதுக்குள்ள அங்க இதுதான் நம்மளுடைய கேங்கு. இப்ப இந்த டீம் வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். பேபி ராம்குமார் கேட்டுனா இவரு கேக் செஞ்சது இவரு தான் சொல்லலாம். அவர் வந்து மாஸ்டர் செஃப்பா இருக்காரு. அது பேர் ஏதாவது ஒரு பேர் சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. அந்த மண்ணெல்லாம் மாஸ்டர் செஃப் பண்ணிட்டு இருக்காரு. சொன்ன ஓகே. அடுத்ததாக தம்பி. எங்க வேட்டையாடும் போது காடு செழிப்பா இருக்கும், அப்போது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும். இவர்
இவர் வந்து பல திறமை கொண்டவர். நான் சேனல் போறதை விட இவர் சேனல் போடலாம். ஒரு நாள் பைக்கை பத்தி போடுவாரு, ஒரு நாள் ஆர்டர்ஸ் பொருளை பத்தி போடுவாரு, ஒரு நாள் காலேஜ் பத்தி போடுவாரு. ஆளுங்களோட தம்பிக்கு பெரிய கேக்கு சாப்பிடு, ஃபுல்லா சாப்பிடு. மேபி இங்க வந்து எல்லாருக்குமே கேக் கொடுத்தாச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு பீஸ் எடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See next video. Bye.